அந்த 4 1 1 1 1ன்னு 4 1 பார்த்தாக்க ரொம்ப லக்கு கிடைக்கும், ரொம்ப விசேஷம், இது நல்ல நம்பர், இது பாருங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது திடீர்னு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மைதானா இல்லை இது சும்மா ஒரு ரூமரா? அதே மாதிரி அந்த 4 1 நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கான புதையலான ஒரு நேரம்னு வச்சுங்க. எப்படின்னா எங்கெங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ உங்களோட இயல்பாக நீங்கள் எங்கே நார்மலாகவே மேனுவலாக பார்க்குறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒன்றே ஒன்று தான். அந்த 4 1 எங்கே பார்க்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் வேண்டிக்கிங்க. மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை எம்எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, இன்னைக்கான டாபிக், நிறைய அந்த ஊடகங்கள்ல அந்த 4 1 1 1 1ன்னு 4 1 பார்த்தாக்க ரொம்ப லக்கு கிடைக்கும், ரொம்ப விசேஷம், இது நல்ல நம்பர், இது பாருங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அது திடீர்னு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மைதானா இல்லை இது சும்மா ஒரு ரூமரா? 100% உண்மை. இது ரூமர்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, லக்குன்றது யோகன்றது பார்த்திங்கன்னா நம்ம தேடி போனால் வராது, அதுவாக தான் கிடைக்கணும். நீங்கள் தேடி தேடி போனாலும் அது உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் அதுவாக கிடைக்கணும்னு வச்சுன்னா நீங்கள் படுத்தினே இருந்தால் கூட நம்ம கையில் வந்துடும். அது யோகமாக இருந்தாலும் சரி, லக்காக இருந்தாலும் சரி, நம்மளோட புதையலாக இருந்தாலும் சரி, அம்மாவா இல்லையா? ஸோ அதுவாக தான் வரணும். அதுக்கு பேர் தான் யோகம். தேடி போகிறதுக்கு முன்னாடி அது தேடுதல், அது கிடையாது. ஸோ நிறைய ஊடகத்தில் சொன்னதில் அது உண்மையான விஷயந்தான். 1 1 1 4 1 இருக்கணும். மொத்தம் 11 மணி 11 நிமிஷம்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா டைமிங்கில் நல்லா திருப்பாருங்க. அந்த 12 12ன்னு வர்றதோட அது மாறி இருக்கும். 4 1 இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அது பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபோனில் பார்க்கலாம், கடிகாரத்தில் பார்க்கலாம். தற்செயலாக என்ன சொல்லணும்னு சொல்கிற பாருங்க. அதே மாதிரி அந்த 4 1 நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கான புதையலான ஒரு நேரம்னு வச்சுங்க. எப்படின்னா ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு டைம். அந்த நேரம் நீங்கள் அந்த 1 இப்போ எக்ஸாம்பிள் 10 மணி 10:45 ஆகிடுச்சு, 11 மணி ஆகிடுச்சு, 11:55, 11:58, 11:10 ஆகிடுச்சு, 11:11 ஆக போகுது. அப்படின்னா நீங்கள் அப்படி வேணும்னு பார்க்குறது கிடையாது. ஆஹா இன்றைக்கி பார்த்து தான் ஜாக்பாட் அடிச்சிடணும்னு கிடையாது. நீங்கள் தற்செயலாக இருக்கும்போது அதை நீங்கள் பார்க்கணும். அதுதான் ஜாக்பாட், அதுதான் வார்த்தை. நம்ம அப்படின்னு பிளான் பண்ணோன்னா இப்போ கூட நம்ம நைட்டு 11 மணி நம்ம பிளான் பண்ணலாமே. எந்த வேலை வெட்டி இல்லாமல் வச்சுக்கிட்டே உட்காந்துட்டே பார்த்துட்டே இருந்தால் 11 பார்த்துடலாம். ஆஹா அது கிடையாது, தவறு. வண்டியில் போயிட்டே இருக்கணும், சட்டுன்னு ஃபோன் எடுத்தால் 11 பார்க்கணும். டக்குன்னு போயிட்டே இருக்கணும், கடிகாரத்தை தூக்கினா 11 பார்க்கணும். டக்குன்னு இன்னொருத்தர் டைம் கேட்டால் 11 சொல்லணும். டக்குன்னு ஒரு வண்டியை நீங்கள் போகும்போது நம்பர் 4 1 நீங்கள் பார்க்கணும். டக்குன்னு ஒரு போர்டில் பார்த்தீங்கன்னா 4 1 நீங்கள் தெரியணும். இந்த 4 1 நம்பர் நல்ல வார்த்தை என்ன வச்சுங்க மக்களே. 4 1 நம்பரை கடிகாரத்துலேயோ, ஃபோன்லேயோ, பேனர்லேயோ, போஸ்டர்லேயோ, வண்டி நம்பர்லையோ, பைக் நம்பர்லையோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ உங்களோட இயல்பாக நீங்கள் எங்கே நார்மலாகவே மேனுவலாக பார்க்குறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒன்றே ஒன்று தான். உங்களை அந்த நேரத்தை ஜாக்பாட் டைம்னு சொல்லுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்க? ஜாக்பாட் டைம்னு சொல்லுவாங்க. அதை என்ன சொன்னால் அந்த நேரத்தை டக்கு நீங்கள் வேண்டிக்கணும். என்னென்னா எனக்கு நல்லது நடக்கணும், நான் ஒரு வண்டி வாங்கணும், நான் ஒரு இடம் வாங்கணும், எனக்கு கடன் தீரணும், எனக்கு நல்ல விஷயம் நடக்கணும். இந்த பிரபஞ்சத்தை பார்த்து கூட நீங்கள் வேண்டிக்கலாம். ஏன்னா இதுதான் தருணம்னு சொல்லுவாங்க. தருணம்னு சொல்கிறது டைம்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணிலாம் வராது, சடனாக நடக்கிறது. அந்த தருணத்தை எப்படி பயன்படுத்தணும்னா உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும். என் மனைவி வந்துடணும், எனக்கு வேலை கிடைக்கணும், நான் முயற்சி பண்ணணும், வாழ்க்கையில் சாதிக்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் வேண்டுங்க. இப்போ கோயிலுக்கு போகிறீங்க, எந்திரிக்கிறீங்க, பிரபஞ்சத்தை பண்ணுறீங்க, நன்றி சொல்கிறீங்க, சாப்பிட்றீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, சாமி கும்பிட்றீங்க, இதெல்லாம் வேறு. அந்த 11 11 எங்கே பார்க்குறீங்களோ உங்கள் மொபைலில் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஒன்று சொல்லிடுறேன், எல்லா நேரத்துலையும் அந்த 11 நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் சொல்கிறேன். ஆனால் அந்த 11 நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த லக்கு உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம், யோகங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம், உங்களுக்கு டைம் பாசிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணுங்கள், சாதிச்சிடலாம். ஆனால் அந்த 11 திருப்பி சொல்கிறேன், பைக்கில், ஃபோனில், வால் கிளாக்கில், பேனரில், வண்டி பைக்லேயும் சரி, எங்கே 4 1 நம்பரை, அது கூட ஒரு நம்பரை எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது. இதுதான் ஒரு ஹைலைட்டு. 4 1 அதிகமாக ஃபோனில் பார்க்கலாம், கடிகாரத்தில் பார்க்கலாம், வண்டி நம்பரில், பேனரில், போஸ்டரில் பார்க்கலாம். அந்த 4 1 எங்கே பார்க்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் வேண்டிக்கிங்க. நீங்கள் கிறிஸ்துவாரங்க, இந்து எந்த ரிலேஷன் இது கணக்கு கிடையாது. நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இஷ்டம் நம்ம வேண்டிக்கலாம். இது ஒரு
ஜாக்பாட் டைமு. இந்த டைமை நீங்கள் கரெக்டான டைமில் வேண்டி பாருங்கள், 100% ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டுக்கு நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள், வேண்டி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சிறப்பு சிறப்பு குருஜி, ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க. என்ன இது வந்து நிறைய இடங்கள்ல பரவலாக பேசப்படுது, இது உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம மக்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த பதிவு உங்ககிட்ட கேட்டேன். ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்ததற்கு நன்றி குருஜி. நன்றிம்மா.